Hi friends, இந்த வீடியோவில் ஒரு bridal blouse-ஓட neck and sleeve design ரெண்டுமே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிசைனை ட்ரேஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அதோட அவுட்லைனுக்கு ஜரி கொடுத்து வச்சுருக்கேன். 6 பெட்டல்ஸ் வர மாதிரி ஃப்ளாஸ் போட்டு அதில் ஒவ்வொரு பெட்டல்ஸ்க்கும் தனித்தனியாக ஃப்ளாட் லோட் கொடுக்குறேன். நார்மலாக எப்படி லோட் பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஃபஸ்ட்டு ஒரு ப்ளைன் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறமா அந்த ஸ்பேஸுக்கு எவ்வளோ பீட்ஸ் கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி பார்த்து பீட் ஸ்டிச் பண்ணணும். நான் வந்து ஒவ்வொரு பெட்டலுக்குமே 5 லைன்ஸ் வர மாதிரி லோட் கொடுக்குறேன். நான் ஃப்ளாட் லோட் தான் ட்ரை பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எம்போஸ்ட் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே ஒரு ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கு மேலே சேம் ப்ராசஸ் இந்த லோடிங் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எம்போஸ்ட் எஃபெக்டாக இருக்கும். பட் நான் சென்டர் போர்ஷனுக்கு வந்து எம்போஸ்ட் எஃபெக்ட் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ நான் வெளியில் வந்து பெட்டல்ஸ்க்கு நார்மல் ஃப்ளாட் லோடி கொடுத்துட்டேன். இதே மாதிரி ஃபுல் பெட்டல்ஸும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். பெட்டல்ஸ் ஃபுல்லாகவே லோடிங் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு சென்டர் போர்ஷனுக்கு வந்து நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் யூஸ் பண்ணி நம்பர் 6 ரவுண்ட் பீடும் ஒரு சுகர் பீடும் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து அந்த ரவுண்ட் பீடு இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த சுகர் பீடை மட்டும் விட்டுட்டு நம்ம நார்மல் ஹேங்கிங் போடுவோம்ல அதே மாதிரி தான். இதை மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஒரு சின்ன எம்போஸ்ட் எஃபெக்டில் இருக்கும் அது பார்க்குறதுக்கு. சென்டரில் ஒரு பீடு வச்சுட்டு அப்புறமா அதை சுற்றி வர மாதிரி ஒரு 7 பீட்ஸ் வச்சுருக்கேன். நீங்கள் போடுற டிசைனுக்கு அந்த ஸ்பேஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எத்தனை கரெக்டாக இருக்குமோ அதை பார்த்து வச்சுக்கோங்க. பெட்டல்ஸ் ஃபுல்லாகவே நார்மல் ஃப்ளாட் லோட் பண்ணிவிட்டு சென்டரில் மட்டும் எம்போஸ்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்கிறதுனால அந்த ஃப்ளார் வந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி. நெக்கை சுற்றி இருக்கிற எல்லா ஃப்ளாஸ்க்குமே இதே ஒர்க் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ப்ளைன் சக்கரியன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி குட்டி குட்டி ஃப்ளாஸ் அந்த கொடியில் அங்கங்கே வர மாதிரி போட போகிறேன். சென்டரில் ஒரு சக்கரி வச்சுட்டு அதை சுற்றி ஒரு 5 சக்கரி வர மாதிரி ஒரு ஃப்ளார் ரெடி பண்ணியிருக்கேன். இதை மாதிரி அந்த கொடி ஃபுல்லாகவே எங்கெங்கெல்லாம் போட்டால் நல்லாயிருக்குமோ அந்த மாதிரி பார்த்து இந்த ஃப்ளார்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். சக்கரி ஸ்டிச் பண்ணுறதுக்கு செல்ஃப் கலர் நார்மல் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ தான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது வந்து பார்க்க வெளியே தெரியாது. க்ளூ அப்ளை பண்ணி சக்கரி மேலே ஸ்டோன்ஸ் ஃபிட் பண்ணுறேன். இதுக்கு வந்து நான் ஃபெவிக்ரில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொடி டிசைன் ஃபுல்லாகவே இந்த பூ வர மாதிரி அப்படியே அங்கங்கே போட்டிருக்கேன். இந்த சக்கரி வச்சு போட்டிருக்க ஃப்ளார்ஸ் வந்து அதிகமாக போட்டாலும் கொச்சை கொச்சையாக அந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக எந்தெந்த இடத்துல போட்டால் அழகாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து போடுங்க. நெக்ஸ்ட்டு குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு 3 பெட்டல்ஸ் வர மாதிரி அங்கங்கே போடுறேன். இதுலேயே 2 சைஸ் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒயிட் கலர் வந்து கொஞ்சம் பெரிய சைஸும் கோல்டன் கலர் குந்தன் ஸ்டோனில் வந்து ஸ்மால் சைஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்டும்போது க்ளூ கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்ட்ராங்காக செட் ஆகும். அதில் இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்டும்போது அதை சுற்றி ஜரியோ ஒரு லைன் பீடோ கொடுத்தா தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் இப்போ ஜரி தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதில் ஜரி கொடுக்குற அளவுக்கான ஸ்பேஸ் இருக்கான்னு பார்த்துட்டு அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஒட்டுங்க. இதில் வந்து நான் 2 சைஸ் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால எதுக்குமே ஒன்றுக்கு ஒன்று பக்கத்தில் ஒரே இடத்துல அடைஞ்சிராமல் அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து இப்போ இந்த பக்கத்தில் ஒயிட் இருக்குதுன்னா அது பக்கத்துலேயே மறுபடியும் ஒயிட் வைக்காமல் இந்த குட்டி திலகம் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அப்படி அந்த மாதிரி பார்த்து கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி பார்த்து பண்ணுங்கள். ஸ்டோன்ஸ் அரேஞ்ச்மெண்ட் எப்படி பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அந்த டிசைன் வந்து அவுட்ஃபிட் நமக்கு கரெக்டாக வரும். ஸ்டோன்ஸ் வந்து பக்கத்துலேயேவோ ஒரே கலர்ஸ் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரி டிசைன் வந்து அவ்வளோ நீட்டாக இருக்காது. ஸோ அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸ்டோன்ஸ் ஃபுல்லாகவே அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போவே பார்க்குறதுக்கு டிசைன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த கொடி லைன் ஃபுல்லாகவே சுற்றி ஜரி கொடுக்குறேன். அதில் வர லீஃப்க்கு எல்லாமே டபுள் லைன் ஜரி கொடுத்துட்டு அந்த பீட்ஸ் வர இடத்துக்கு எல்லாமே சிங்கிள் லைன் ஜரி கொடுத்துட்டு அப்படியே ஃபுல் டிசைனுக்கும் கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஒயிட் கலர் குந்தன் ஸ்டோன்ஸ் வர இடத்துக்குமே நான் டபுள் லைன் ஜரி தான் கொடுத்துருக்கேன். அந்த கோல்டன் கலர்
ஸ்மால் குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன்ல, அதுக்கு வந்து சிங்கிள் லைன் தான் கொடுத்துருக்கேன். கொடி டிசைனுக்கு வந்து பீட் லைன் மட்டும் கொடுக்காம சுற்றி பக்கத்தில் 2 சைடுமே ஜரி கொடுத்துருக்கும்போது இன்னும் அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. செயின் ஸ்டிச் போடும்போது அந்த ஸ்டிச்சஸ் வந்து குட்டி குட்டி ஸ்டிச்சஸாக போடுங்க. அப்போ தான் டிசைன் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். டிசைன் ஃபுல்லாக ஜரி கொடுத்துட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. எல்லா இடமும் ஜரி கொடுத்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம டிசைனுமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் அந்த லீஃப் மட்டும்தான் நம்ம ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட்டு லீஃப்க்கு வந்து த்ரெட் ஃபில்லிங் தான் பண்ணுறேன். நார்மல் சாட்டின் ஸ்டிச் தான். அந்த லீஃப் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன். நார்மலாக லீஃப் போடுற மாதிரி போடாமல் கொஞ்சம் கீழே மாற பெண்ட் ஆகிற மாதிரி போட்டிருக்கேன் டிசைன். சாரியில் வந்து இந்த க்ரீன் கலர் இல்லை, ஸோ கொஞ்சம் மைல்டாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நிறைய லீஃப் போடலை. லீஃப் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். உங்கள் டிசைனுக்கு க்ரீன் கலர் யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் லீவ்ஸ் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஃபுல்லாக எல்லா லீஃப்மே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், நெக் டிசைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரொம்பவே ஈஸியாக அட் த சேம் டைம் நல்லா ரிச் லுக்காக இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் ரெடி பண்ணியாச்சு. இந்த ப்ளவுஸோட ஸ்லீவ் டிசைன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான் ஸ்லீவ் டிசைனோட ட்ரேசிங். நெக்கில் என்ன டிசைன் பண்ணியிருந்தோமோ அதை தான் இங்கே ரிப்பீட் பண்ணியிருக்கேன். அதனால் நான் தனியாக வீடியோ போடலை. இந்த வீடியோவிலேயே என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது வந்து ஒரு எல்போ ஸ்லீவ் தான். அதனால் ஃபஸ்ட்டு வந்து அந்த ப்ளவுஸோட ஸ்லீவை வந்து 3 பார்ட்டாக பிரிச்சுட்டு மேலேயும் கீழேயும் வந்து இந்த ஃப்ளோரல் டிசைன் வர மாதிரி போட்டுட்டு சென்டர் போர்ஷன் மட்டும் செக் டிசைன் வர மாதிரி போட்டிருக்கோம். அந்த செக் டிசைன் வந்து நார்மலாக பீட் லைன் கொடுத்துட்டு சென்டரில் ஒவ்வொரு ஃபிட்டிங் குந்தன் ஸ்டோன்ஸ் வச்சாச்சு. கீழேயும் மேலேயும் வந்து சேம் ஃப்ளோரல் டிசைனில் நம்ம அங்கே என்ன ஒர்க் பண்ணியிருக்கோமோ அதை தான் இங்கேயும் பண்ணியிருக்கோம். பார்த்திங்கனாவே தெரியும். நெக் டிசைனுக்கு வந்து நான் நெக் லைன் எதுவுமே கொடுக்கல, 3 லைன் ஜரி மட்டும்தான் கொடுத்துருந்தேன். இங்கே ஸ்லீவில் வந்து 3 லைன் ஜரி கொடுத்துட்டு ட்ராப் பீட் அண்ட் ரவுண்ட் பீட்ஸ் யூஸ் பண்ணி ஒரே ஒரு லைன் மட்டும் கொடுத்துருக்கேன். இவ்வளோ தான் ஸ்லீவ் டிசைன். இந்த டிசைன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு பியூட்டிஃபுல்லான டிசைன் உங்களோட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.